ஜெர்மனியின் கோட்டிங்கன் தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு சிக்கலான உயரமான கட்டிடத்தில் ஒரு தாயும் அவரது 4 குழந்தைகளும் இப்போது தங்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக குறித்த தாய் தனது சிறிய குடியிருப்பில் உடைந்த வெப்பமாக்கல் கட்டிட சேதம் மற்றும் பூச்சிகள் போன்ற பிரச்சினைகள் இருப்பதாகவும் அதனை வாழ்வதற்கு பாதுகாப்பற்றதாக அறிவிக்குமாறும் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். இதனையடுத்து அவருக்கு வெளியேற்ற அறிவிப்பு வந்தது. எனினும் அவர் சொத்து மேலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு ஒரு புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டது. இதற்கமைய 2 அறைகள் கொண்ட ஒரு குடியிருப்பில் வசித்து வந்த குறித்த குடும்பம் இப்போது ஒரே கட்டிடத்தில் உள்ள 2 அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு குடிபெயர்வார்கள். தனது குழந்தைகளுடன் அவசரகால வீட்டு வசதியொன்றுக்கு மாறலாம் என்ற நம்பிக்கையில் குறித்த பெண் இந்த வழக்கை நிர்வாக நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றார். இருப்பினும் நீதிமன்றம் அவரது கோரிக்கையை நிராகரித்தது. அடுக்குமாடி குடியிருப்பில் அதிக மக்கள் வசித்து வருவதாக கூறி சொத்து மேலாளர்களுக்கும் ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையிலேயே கோட்டிங்கன் தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க அவர் அனுமதிக்கப்பட்டார். இதேவேளை குரோனர் லாண்ட்ஸ்ட்ராஸ் 9 அமைந்துள்ள இந்த கட்டிடத்தில் 432 அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. மோசமான வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் அடிக்கடி ஏற்படும் பிரச்சினைகளால் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் பெயர் பெற்றவை ஆகும். ஹாம்பர்கை சேர்ந்த ஒரு நிறுவனம் இப்போது இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பெரும்பகுதியை சொந்தமாக கொண்டுள்ளது. மேலும் அதை புதுப்பித்து எதிர்காலத்தில் வாழ்வதற்கு சிறந்த இடமாக மாற்றுவதாக குறித்த நிறுவனம் உறுதியளித்துள்ளது.